வெல்கம் டு ஒரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் 2017 எடுக்கப்பட்ட ஒரு இங்கிலீஷ் மூவியான த பைரட் ஆஃப் த சொமாலியா திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படம் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் கதையில் வரக்கூடிய நம்ம கதாநாயகன் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கக்கூடிய ஒரு புதுமையான ஒரு ஆளுங்க. ஸோ இவரை பொறுத்தளவுக்கு இப்பொழுதைக்கு இந்த நாப்கினை பற்றி ரிசர்ச் பண்ணி எழுதிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் ஏதாவது பெருசாக பண்ணால் மட்டும்தான் பெருசாக ஒரு ஜேர்னலிஸ்டாக ஆக முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய கதாநாயகனுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ஒன்று வருது. அப்படி தேடி வரக்கூடியது அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பா, இல்லை அவருக்கு அவரே வச்சுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆப்பா அப்படிங்கிற மாதிரி போக போக இந்த கதையில் தெரிய வரும். அப்படி என்ன வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, சொமாலியா அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய பைரேட்ஸை பற்றின எழுதுறதுக்கு இங்கே யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அங்கே போகிற எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர்ஸை அவங்க கொண்டுடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இது இருக்கிறதுனால யாருமே அங்கே போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் அங்கே போய் ஒரு நல்ல ஒரு ரிசர்ச்சை கண்டுபிடிச்சி எழுதணும் அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா சைன் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கதாநாயகன் தயாராகிறாப்புல. அப்படி அங்கே போகும்போது அந்த அட்வென்ச்சர் எப்படிப்பட்ட ஒரு அட்வென்ச்சராக இருந்துச்சு, அவர் நினச்ச மாதிரி அந்த பைரேட்ஸ்லாம் பார்த்து எழுத முடிஞ்சுதா, அந்த நாட்டோட நிலவரம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. எனக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசெண்டான ஒரு படமாக இருந்துச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த ஃபோர்த் வால் பிரேக் பண்ணி கதாநாயகனோட வாய்ஸ் ஓவரில் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டக்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். மேலும் இந்த படம் ஸ்டார்ட் ஆன விதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு நல்ல ஆக்ஷன்லாம் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் முழுக்க இந்த படத்தில் ஆக்ஷன்லாம் இல்லாமல் அந்த கதாநாயகன் நினைக்கக்கூடிய அந்த ஜேர்னலிஸ்ட் வாழ்க்கை பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு கடுமையான வாழ்க்கை அப்படிங்கிறத மட்டும்தான் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சொமாலியாவுக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த கதை ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அட்வென்ச்சரும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேட்லாம் இருப்பார்ல, அவரெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே நல்லா இருந்துச்சு. இது பயோகிராஃபியா இல்லை பார்த்திங்கன்னா ரியலாகவே ஒரு ஜேர்னலிஸ்ட்டை பற்றின ஒரு படமாக எடுக்கணும்னு நினச்சி எடுத்துருக்காங்களான்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதுக்கான எஃபெக்டை நல்லாவே இந்த படத்தோட டீம் போட்டிருக்கிறாங்க. முக்கியமாக இந்த படத்தில் அந்த ஜெய் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய கதாநாயகனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அவர் கூடயே சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சில கதாபாத்திரங்கள்லாம் வராங்க. இப்படி எல்லா கதாபாத்திரங்களும் பெர்ஃபார்மன்ஸில் சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க. மேக்கிங் வைஸும் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் வழியில் எடுக்கப்பட்டிருக்கனால படம் கண்டிப்பாக பார்க்கறதுக்கு ஒரு டீசெண்டான ஒரு படமாக இருக்கும். ஆனால் அந்த படத்தில் பெருசாக நீங்கள் ஆக்ஷன்லாம் எதிர்பார்க்காம ஒரு ஜேர்னலிஸ்ட்டோட வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு கடுமையான வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இந்த படத்தில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங் அருமையாக இருக்குது. படத்தில் அடல் கண்டென்ட்லாம் இல்லை, கண்டிப்பாக ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம்.